வணக்கம் மாணவர்களே, புள்ளிவிவரவியல் பகுதி பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று அதின் தொடர்ச்சி. உதாரணம் 17, காலணை இடைவீச்சு. உங்களுக்கு தெரியும், ஒரு பரம்பல் ஒன்றை 4 சம பகுதிகளாக பிரித்து, சரிதான், முதலாவது துண்டு இங்கே பாருங்க, ஒரு பரம்பல் ஒன்றை இப்படி 4 சமனான துண்டுகளாக பிரித்து, இதை நாங்கள் சொல்லுவோம் முதலாம் காலணை, இதை சொல்லுவோம் மூன்றாம் காலணை, இது ரெண்டாம் காலணை அல்லது இடியம். இந்த வீச்சை சொல்லுவோம் காலணை இடைவீச்சு. அதிൻ്റെ அரைவாசியை சொல்லுவோம் அரை காலணை இடைவீச்சு அல்லது காலணை விலகல். சரியா? ரைட். அப்போ இதில் கொஞ்சம் எண்கள் தந்திருக்கு. இந்த எண்களின் காலணை இடைவீச்சை கேட்டு கிடக்கு. சரி, இங்கே கவனிங்க. இதை நாங்கள் முதல்ல ஒரு ஏறு வரிசையில் எழுதுவோம். 1 1 2, அடுத்தது 3 4, 5 6 கிடக்கு, 6 7 8 2 கிடக்கு, 8 2 கிடக்கு, 9 கிடக்கு, 10 11 கிடக்கு, 11 12 13 கிடக்கு, 15 கிடக்கு. எண்ணிக்கை சரியொன்று இருக்கா பார்க்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ரைட். அப்போ நாங்கள் ஒரு எண்ணையும் தவற விடையில்லை. 12 எண்கள் இருக்குது, ஏறு வரிசையில் எழுதி போட்டோம். Q1ன்றது 1/4 n+1 ஆவது ஈட்டு. இதுதான் முதலாம் காலணை. அப்போ எங்களுக்கு தெரியும் 1/4 ஈட்டுக்களின் எண்ணிக்கை 12, 1 கூட்டினா 13, அதாவது 3/4வது ஈட்டு, 3/4வது ஈட்டு. மூன்றாம் ஈட்டு 2, நாலாம் ஈட்டு 4. அப்போ 3/4வது ஈட்டண்டா இந்த மூன்றாம் ஈட்டோட 2ஓட மூன்றாம் ஈட்டுக்கும் நாலாம் ஈட்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தின் காவாசியை கூட்டுங்கோ. மூன்றாம் ஈட்டு 2, மூன்றாம் ஈட்டுக்கும் நாலாம் ஈட்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் 2, அதிൻ്റെ காவாசியை கூட்டுங்கோ. அப்போ 2.5. இதுதான் Q1. அடுத்ததாக நாங்கள் Q3 காண போகிறோம். சரிதானே? ரைட். Q3 என்றது 3/4 × n+1 ஆவது ஈட்டு. ஈட்டுக்களின் எண்ணிக்கை 12. அப்போ 3/4 12 சகவுண்ட். அப்போ 9/4வது ஈட்டு, 9/4வது ஈட்டு. 9/4வது ஈட்டு. இப்போ 9வது ஈட்டு என்னென்று பார்ப்போம்.
பேந்து 9ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தின் முக்காவாசியை நாங்கள் கூட்டுவோம். சரிதான். 9ஆம் வீட்டு 1 2 3 4 5 6 7 8 9ஆம் வீட்டு 9, 9ஆம் வீட்டு 9, 10ஆம் வீட்டு 11. அப்போ 9.25 ஈட்டண்டா 9ஓட 9க்கும் 11க்கும் இடையில உள்ள வித்தியாசத்தின் முக்காவாசியை கூட்டணும். சரிதான். 9ஆம் வீட்டு 9, அப்போ 9ஓட சரிதான் வித்தியாசம் 2, அதிൻ്റെ முக்காவாசி. சரி. அப்போ இதில் 1.5, இப்போ 10.5 வருது. சரிதான். 10.5 வருது. சரி. இப்போ நாங்கள் காலனை இடைவீச்சு Q3 minus Q1, Q3 10.5 minus Q1 2.5, அப்போ உங்களுக்கு 8 வரும். சரியா. அப்போ காலனை இடைவீச்சு 8. சரியா. சரி மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு போவோம். கூட்டமாக்கப்பட்ட பரம்பலொன்றின் காலனை இடைவீச்சு. உங்களுக்கு இடியம் காண்ற ஃபார்முலா தெரியும். சரிதான். அதே மாதிரி அங்கே அரைவாசி, இந்த Q1 காவாசி, Q3 முக்காவாசி. சரிதான். அதே மாதிரி தான். இப்போ Q1 L1 plus C into n/4 minus sigma F, இதில் ஒரு L1 கீழ் F1. அப்போ L1 முதலாம் காலன வகுப்பின் கீழ் வரைப்பு, C என்றது முதலாம் காலன வகுப்பின் பருமன், என் ஈட்டுக்களின் எண்ணிக்கை. சிக்மா எஃப் L1 முதலாம் காலன வகுப்பிற்கு மேலே உள்ள வகுப்புகளின் மீடரன்களின் கூட்டுத்தொகை. F1 முதலாம் காலன வகுப்பின் மீடரன். அதே மாதிரி தான் Q3, இதில் L3 என்று போட்டிருக்கேன். இதில் 3n/4. சரிதான். இதில் L3, இதில் F3. இப்போ Q3க்கு என்ன வரும்? L3 மூன்றாம் காலன வகுப்பின் கீழ்வரைப்பு, சி மூன்றாம் காலன வகுப்பின் பருமன், என் ஈட்டுக்களின் எண்ணிக்கை. அப்போ 3n/4. சிக்மா எஃப் L3 மூன்றாம் காலன வகுப்பிற்கு மேலே உள்ள வகுப்புகளின் மீடரன்களின் கூட்டுத்தொகை. F3 மூன்றாம் காலன வகுப்பின் மீடரன். சரியா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணி விட்டால் சரி. அப்போ இதுக்கு முதல்ல நீங்கள் இப்போ இடியம் காணிக்க இடிய வகுப்பை நீங்கள் கண்ட மாதிரி இங்கேயும் முதலாம் காலன உள்ள வகுப்பை முதலினங்காணும். அப்போ அங்கே 1 கூட்டுறையில் n/4 ஆவது ஈட்டுள்ள வகுப்பு, அது முதலாம் காலன வகுப்பு. மூன்றாம் காலன வகுப்புக்கு 3n/4 ஆவது ஈட்டுள்ள வகுப்பு. சரியா. நாங்கள் இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் பிள்ளைகளே. இந்த உதாரணத்தை பாருங்க. வகுப்பாடையா பிரிச்சிருக்கு. வகுப்பாடையா பிரித்தா 1 கூட்டக்கூடாது. இந்த பரம்பலின் காலனை இடைவீச்சை கேட்டு கிடக்கு. இப்போ காலனை இடைவீச்சண்டா Q3 minus Q1. சரிதானே. அப்போ இதில் நாங்கள் திரள் மீடரன், ஒரு கொலம் ஒன்று போடுவோம். திரள் மீடரன்
ஒரு குளம் உண்டு, திரள் மீடுறன். சரி, திரள் மீடுறன். இந்த கூட்டி கூட்டி போடுவோம். 1 1 2 3 3 5 8 18 34 37 39 40. வீட்டுகளின் எண்ணிக்கை 40. முதல்ல நாங்கள் முதலாம் காலன வகுப்பு, முதலாம் காலன வகுப்புண்டா 40 4ஆல் பிரிக்கணும். அப்போ 10வது ஈட்டு இங்கே இருக்கு. 10வது ஈட்டு இருக்கிறது இங்கே பாருங்க. இதுதான் 10வது ஈட்டுள்ள வகுப்பு. சரிதான். 9வது ஈட்டில இருந்து 18வது ஈட்டு வரை இதுக்குள்ளான் இருக்கு. அப்போ இதுக்குள்ள தான் Q1 இருக்கும். Q3 முக்காவாசி 30வது ஈட்டு அங்கே இருக்கு. 19ல இருந்து 34 வரை இது. இதுக்குள்ள தான் Q3 இருக்கும். சரி. அப்போ முதலாம் காலன வகுப்பை நீங்கள் இனங்கண்டுட்டீங்கள், 3ஆம் காலன வகுப்பை இனங்கண்டுட்டீங்கள். இனி இதுக்குள்ள போய் முதலாம் காலனையும் 3ஆம் காலனையும் நீங்கள் காணணும். சரியா? ரைட். அப்போ முதலாம் காலனை உள்ள வகுப்பு முப்பத்தி 9/5 49/5. இதுதான் முதலாம் காலனை உள்ள வகுப்பு. சரிதான். இனி இதுக்குள்ள போய் முதலாம் காலனையை நாங்கள் கண்டுபிடிக்கோம். என்ன ஃபார்முலா? L1 C into n/4 minus sigma f கீழே f. L1 முதலாம் காலன வகுப்பின் கீழ்வரைப்பு 39/5. முதலாம் காலன வகுப்பின் பருமன் 10. n/4 40 4ஆல் விரிச்சா 10. முதலாம் காலன வகுப்பிற்கு மேலே உள்ள வகுப்புகளின் மீடரன்களின் கூட்டுத்தொகை. பாருங்க, இதான் முதலாம் காலன வகுப்பு. அதுக்கு மேலே உள்ள வகுப்புகளின் மீடரன்களின் கூட்டுத்தொகை. அதான் இங்கே கூட்டி இங்கே போட்டு கிடக்கு 8. சரியா? இதில் 8. அடுத்தது முதலாம் காலன வகுப்பின் மீடுரன் 5. சரியா? இதை நீங்கள் சுருக்குங்க. சரிதான். முதலாம் காலன வகுப்பின் மீடுரன் 10. முதலாம் காலன வகுப்பின் மீடுரன் 10. சரி, இதை சுருக்கி நீங்களண்டா நான் நேர விட எழுதுறேன். சரி, நம்பர்ஸில் உள்ள கூட்டல் கழிச்சல்லான்னு 41.5 வரும். சரியா? அப்போ இந்த ஃபார்முலாவை பாவிச்சு நாங்கள் முதலாம் காலனையை கண்டுட்டோம். இதே மாதிரி 3ஆம் காலன வகுப்பை இனங்கண்டு பேந்து ஃபார்முலாவை பாவிச்சு 3ஆம் காலனையும் இனம் காணுவோம். இப்போ 3ஆம் காலன வகுப்பு 49/5 59/5. 3ஆம் காலன வகுப்பு 49/5
சரி 49/5 59/5. இனி இதுக்குள்ள போய் மூன்றாம் காலனியை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்குரிய ஃபார்முலா எழுதுகிறோம். L3 + C இந்த Q1 எழுதின மாதிரி இதில் 3n/4 ரெண்டு வரும். இதில் F3 மூன்றாம் காலன வகுப்பின் மீடுரன். சரி, L3 நீங்கள் எழுதலாம். மூன்றாம் காலன வகுப்பின் கீழ்வரைப்பு 49/5. அடுத்ததா C10 3n/4 n 40. அப்போ 40 4ஆல் விரிச்சா 10 30 சய. இப்போ நாங்கள் ரெண்டு விடயம் பார்க்கணும். ஒன்று σF L3 என்றது என்ன? மூன்றாம் காலன வகுப்பிற்கு மேலே உள்ள வகுப்புகளின் மீடுரன்களின் கூட்டுத்தொகை. F3 என்றது மூன்றாம் காலன வகுப்பின் மீடுரன். சரியா? ரைட். இங்கே பாருங்க, மூன்றாம் காலன வகுப்பின் மீடுரன் 16. மூன்றாம் காலன வகுப்புக்கு மேலே உள்ள மீடுரன்களின் கூட்டுத்தொகை 18. இந்த விழாத்தையும் கூட்டித்தான் இதில் போட்டு கிடக்கு 18. அப்போ அதை நாங்கள் அதில் எழுதுவோம். முப்பது சய 18 கீழே 16. சரி, இதை சுருக்குங்க. உங்களுக்கு Q3 வந்து 57 வரும். இப்போ முதலாம் காலன 41/5, மூன்றாம் காலன 57. ஆகவே காலனை இடைவீச்சு Q3 - Q1. காலனை இடைவீச்சு Q3 - Q1. Q3 57, Q1 நாங்கள் ஏற்கனவே கண்டனாங்கள் 41/5. இப்போ நீங்கள் 57ல் 41/5 கழிச்சா 15/5. இதுதான் காலனை இடைவீச்சு. சரியா? ரைட். இப்போ திருப்பி முறுக்கா சொல்கிறேன் பாருங்க பிள்ளைகளே. இப்போ இப்படி கூட்டமாக்கப்பட்ட பரம்பலின் காலனை இடைவீச்சை கண்டா அப்போ நாங்கள் முதல்ல Q1 பிறகு Q3 காணணும். Q1 காண்றதுக்கு முதல்ல Q1 உள்ள வகுப்பை காணணும். முதலாம் காலன உள்ள வகுப்பை காணணும். இப்போ ஈட்டுக்களின் எண்ணிக்கை 40. 4ல் 1 10. 10வது ஈட்டுள்ள வகுப்பு காணணும். அது எங்களுக்கு 39/5 49/5 வந்து இதுக்குள்ளே தான் இருக்கு. அடுத்தது இந்த வகுப்புக்குள்ளே போய் முதலாம் காலனையை காணணும். அதுக்கு நாங்கள் ஒரு வாய்பாடு பார்த்து, நாங்கள் என்ன வாய்பாடு? L1 + C × n/4 - σF L1 இன் கீழ் F. இந்த வாய்பாட்டை பாவிச்சு நாங்கள் Q1 கண்டனாங்க. இதே மாதிரி Q3 கண்டனாங்க. மூன்றாம் காலன வகுப்பை நங்கண்டு பேர்ந்து அதுக்குரிய வாய்பாட்டை பாவிச்சு மூன்றாம் காலனையை கண்டனாங்க. அப்போ காலன இடைவீச்சண்டா Q3 - Q1. சரியா? ரைட். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விலகலின் அளவீடு நியம விலகல். விலகலின் அளவினை அறிவதற்கு நியம விலகல் ஒரு நல்ல அளவீடாக கருதப்படுகிறது. இந்த நியம விலகலை சிக்மா அல்லது எஸ்ஸால் குறிக்கலாம். சரிதான்? ரைட். இந்த வரைவிலக்கணம் x1 x2 x3 xn
இந்த எண்களின் நியம விலகல் சிக்மா வர்க்கமூலத்துக்குள்ள சிக்மா xi மைனஸ் எக்ஸ் பார் முழுவதின் வர்க்கம் I சமன் ஒன்றில் இருந்தேன் கீழே இந்த சமன்பாட்டினால் பெறப்படும். ஒவ்வொரு ஈட்டில இருந்தும் இடைய கழித்து அதிண்ட வர்க்கம் அப்படி எல்லா வர்க்கங்களின் கூட்டுத்தொகை அதிண்ட இடைய கண்டு அதுக்கு வர்க்கமூலம் எடுத்து விட்டால் அதுதான் நியம விலகல். சரிதான். அப்போ நியம விலகல் ஒரு நாளும் மரப்பெருமானத்தில் வரையலாம். ஏன் வர்க்கமூலங்கள் மறையா வரையலாம். சரிதான். ரைட். இப்போ இதுதான் நியம விலகல். இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். இந்த 5 எண்களின் நியம விலகல் கேட்டு கிடக்கு. இங்கே பாருங்க பிள்ளைகள், இந்த 5 எண்களின் நியம விலகல் கேட்டு கிடக்கு. 2 3 4 5 6. அப்போ முதல்ல நாங்கள் இடைய காணுவோம். எக்ஸ் பார் என்ன ஃபார்முலா? எல்லாத்தையும் கூட்டி, சரிதான், எல்லாத்தையும் கூட்டி மொத்த எண்ணிக்கையால் பிரித்து விட்டால் எங்களுக்கு இட வரும். சிக்மா எக்ஸை கீழே அப்போ எல்லாத்தையும் கூட்டுவோம். 2 3 5 4 9 14 6 20 5ஆல் விரித்து விட்டால் 4. அப்போ இந்த எண்களின் இட 4. சரி, இப்போ சிக்மா வர்க்கத்தை காணும். பிறகு வர்க்க மூலத்தை எடுத்து விடுவோம். சிக்மா வர்க்கம் என்ன? சிக்மா எக்ஸை மைனஸ் எக்ஸ் பார் வர்க்கம் கீழே. இப்போ இங்கே பாருங்க, ஒவ்வொரு ஈட்டில இருந்தும் இடைய கழிப்போம். அந்த வித்தியாசத்தின் வர்க்கம் xi மைனஸ் எக்ஸ் பார் அதின் வர்க்கம். அப்போ இட 4 ஈட்டு 2 வித்தியாசம் 2 2ன் வர்க்கம் 4. ஈட்டு 3 இட 4 வித்தியாசம் 1 1ன் வர்க்கம் 1. ஈட்டு 4 இடையின் 4 வித்தியாசம் 0. ஈட்டு 5 இட 4 வித்தியாசம் 1 1ன் வர்க்கம் 1. ஈட்டு 6 இட 4 வித்தியாசம் 2 அப்போ 2ன் வர்க்கம் 4. எல்லாத்தையும் கூட்டி மொத்த எண்ணிக்கை 5 2. அப்போ சிக்மா வந்து இது சிக்மா வர்க்கம். சிக்மா வந்து √2 என்றது 1.4 உண்டு. அப்போ இதுதான் நியம விலகல். இப்போ நியம விலகல் வந்து இந்த ஈட்டுக்களின் அலகாத்தான் நியம விலகலும் இருக்கும். சரி, இட நியம விலகல் எல்லாம் ஈட்டுக்களின் அலகு தான் இதுகளுக்கும் இருக்கும். சரியா? ரைட். அடுத்ததா இந்த நியம விலகலுக்கு இன்னும் ஒரு ஃபார்முலா. இதில் என்னண்டா, வரவிலக்கணம்ண்டா இதைத்தான் நீங்கள் எழுதுவோம். இப்போ இறுதி பரீட்சையில் இந்த வரவிலக்கணங்கள் கேட்பாங்க. இப்போ வரவிலக்கணத்துக்கு இதுதான், இந்த வட்டம் போட்டது தான் நீங்கள் எழுதுவோம். ஆனால் ஒரு வினாவுக்கு நீங்கள் விடியளிக்க இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதையும் அப்ளை பண்ணலாம், மற்றதையும் அப்ளை பண்ணலாம். ஆனால் வரவிலக்கணம் என்று எழுதிக்க நான் முதல் தந்ததை தான் நீங்கள் எழுதுவோம். சரி, இப்போ பாருங்க, இதே ஒருக்கா நாங்கள் நிறுவோம். இங்கே பாருங்க, சிக்மா வர்க்கம், இந்த வர்க்க மூலத்தை இல்லாமல் செய்கிறக்கா சிக்மா வர்க்கம் எடுத்திருக்கு. சிக்மா எக்ஸை மைனஸ் எக்ஸ் பார் முழுவதின் வர்க்கம் I சமன் 1 இருந்தேன் கீழே. இப்போ நான் இந்த கீழே இருக்கிற என்ன 1ன் கீழே என்னென்று போடுறேன். சிக்மா
I சமன் ஒன்றில் இருந்தேன். இந்த xi மைனஸ் எக்ஸ் பார் முழுவதின் வர்க்கத்தின் விரிவு எழுதும். அப்போ xi வர்க்கம் மைனஸ் 2 xi இன்டு எக்ஸ் பார் ப்ளஸ் எக்ஸ் பார் வர்க்கம். இந்த சிக்மா குறியீட்டின் பண்பு கூட்டி போட்டு சிக்மா எடுக்கிறது, தனித்தனிய சிக்மா எடுத்து கூட்டலாம். இப்போ தனித்தனிய சிக்மா எடுத்து கூட்டுவோம். ஒன்றின் கீழ் n இங்கே பாருங்க, சிக்மா xi வர்க்கம் I சமன் ஒன்றில் இருந்து n. இந்த 2 எக்ஸ் பார் எல்லாம் மாறலி, அதை சிக்மாக்கு வெளியில் எடுக்கலாம். 2 எக்ஸ் பார் சரிதான். சிக்மா xi I சமன் ஒன்றில் இருந்தேன் ப்ளஸ் சிக்மா எக்ஸ் பார் வர்க்கம். இந்த நிறுவல் மிக முக்கியமானது. இறுதி பரீட்சையில் இந்த நிறுவலை நீங்கள் சரிதான் நிறுவ சொல்லி அவங்களை எதிர்பார்ப்பாங்க. ஒன்றின் கீழ் n சிக்மா xi வர்க்கம் I சமன் ஒன்றில் இருந்தேன். இங்கே பாருங்க, சய 2 எக்ஸ் பார் இந்த சிக்மா xi என்றது இப்போ எல்லாத்தையும் கூட்டி மொத்த எண்ணிக்கை என்னால் பிரித்தா இடவர். அப்போ சிக்மா xi என்னென்று எழுதலாம், n இன்டு எக்ஸ் பார் என்று எழுதலாம். சிக்மா எக்ஸ் பார் வர்க்கம், எக்ஸ் பார்ன்றது மாறிலி, அப்போ மாறிலி உள்ளுக்கே இருக்கு. அப்போ என்னென்று வரும், n இன்டு எக்ஸ் பார் வர்க்கம் என்று வரும். சரியா? ரைட். அப்போ இப்போ பாருங்க, சரி இந்த கவனிங்கோ, சிக்மா xi வர்க்கம் I சமன் ஒன்றில் இருந்தேன் கீழே மைனஸ் இதில் சய 2 n எக்ஸ் பார் வர்க்கம் ப்ளஸ் n எக்ஸ் பார் வர்க்கம். அப்போ மைனஸ் n எக்ஸ் பார் வர்க்கம். இந்த ஒன்றின் கீழ் என்னால் பிறக்க அந்த எண்ணும் வெட்டுப்படும். இப்போ மைனஸ் எக்ஸ் பார் வர்க்கம். இது நாங்கள் இப்போ கண்டது சிக்மா வர்க்கம். அப்போ சிக்மாண்டா வர்க்க மூலத்துக்குள்ள இவ்வளவு பெறும். சிக்மா xi வர்க்கத்தின் கீழ் n I சமன் ஒன்றில் இருந்தேன் மைனஸ் எக்ஸ் பார் வர்க்கம். சரியா? இந்த முடிவை நீங்கள் கணக்குகளில் நேரடியாக பிரயோகிக்கலாம். ஆனால் வரவிலக்கணத்துக்கு இது எழுத இயலாது. அதுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கு. சரி, இதில் ஒரு உதாரணம் ஒன்று இருக்குது. x1, x2, அப்படியே போகுது x9 ஆகிய 9 எண்கள் தொடர்பாக பின்வரும் தரவுகள் தரப்பட்டுள்ளன. சரி, கேட்ட கேள்வி மாறத்திறனையும், இப்போ மாறத்திறன்ன்றது சரிதான, மாறத்திறன்ன்றது மாறத்திறன்ன்றது நியம விலகலின் வர்க்கம். இந்த நியம விலகலுக்கு அந்த வர்க்க மூலம் ஒன்று வரும். அதை இல்லாமல் செய்கிறதுக்காக நாங்கள் மாறல் திறன் ஒன்று பார்க்குறோம். மாறல் திறன்ன்றது நியம விலகலின் வர்க்கம். சரியா? ரைட். இது இவ்வளோ தெரிஞ்சால் உங்களுக்கு காண்பிதான் மாறல் திறன். இப்போ இந்த வினாவை பொறுத்தளவில்
சிக்மா xi மைனஸ் எக்ஸ் பார் வர்க்கம் தந்திருக்கு. சரிதான். ஐ வந்து 1 இருந்து 9, இது 60 என்று தந்திருக்கு. இப்போ மாறல் திறனுக்கு என்ன? நியம விலகலின் வர்க்கம், வர்க்க மூலம் இல்லை. இதை ஈட்டுக்களின் எண்ணிக்கை 9ஆல் பிரித்தா எங்களுக்கு மாறல் திறன் வரும். இதுதான் மாறல் திறன், சிக்மா வர்க்கம். அப்போ இதின் வேல்யூ ஏற்கனவே அவர் தங்க தந்திருக்கிறார் 60. அப்போ 60 கீழ் 9, 60 கீழ் 9 தான் மாறல் திறன். இன்னும் ஒன்று கேட்டிருக்கிறார், இடியையும் காணட்டாம். சரி, இதுக்கு முதல் நாங்கள் இந்த நியம விலகலுக்கு இன்னொரு ஃபார்முலா நிறுவினாங்க. அப்போ அந்த ஃபார்முலாவை நாங்கள் பிரயோகிப்போம். சிக்மா xi வர்க்கத்தின் கீழ் n மைனஸ் எக்ஸ் பார் வர்க்கம். சிக்மா வர்க்கம் 60 கீழ் 9. இந்த சிக்மா xi வர்க்கம் அங்கே வினாவில் தந்திருக்கிறார். சிக்மா xi வர்க்கம் அந்த வினாவில் தந்திருக்கிறார் 421. வீட்டுக்களின் எண்ணிக்கை 9. இப்போ இதில் எக்ஸ் பார் மட்டும்தான் தெரியாது. அப்போ எக்ஸ் பார் வர்க்கத்தை நாங்கள் முதல்ல எழுவாயாக்குவோம். எக்ஸ் பார் வர்க்கம் 421 சய 60 கீழ் 9. இப்போ 421 நீங்கள் 60 கழிக்கோணும். 361 கீழ் 9. 361 19 வர்க்கம், 19 கீழ் 3 வர்க்கம். அப்போ எக்ஸ் பார்ன்றது எக்ஸ் பார் வர்க்கம்தான் 19 கீழ் 3 வர்க்கம். அப்போ எக்ஸ் பார்ன்றது 19 கீழ் 3. அப்போ இடையையும் மாறல் திறனையும் கேட்டவர் ரெண்டையும் கண்டுட்டோம். அடுத்ததா ஈட்டுக்களுக்கு ஒத்த மீடுரன்கள் தந்தால் இந்த ஃபார்முலா இப்படி வரும். உங்களுக்கு தெரியும் மீடுரன்டா கருத்து என்ன? x1 ஈட்டின் மீடுரன் f1 x1 ஈட்டு f1 தடவைகள் இருக்கு. அப்போ நாங்கள் இந்த xi மைனஸ் எக்ஸ் பார் வர்க்கத்தை f1 தடவை கூட்டணும். அப்போ f1 தடவை கூட்டுறதான் f1 பெருக்கிறது. அப்போ நியம விலகலுக்குரிய ஃபார்முலா என்னென்று வரும்? சிக்மா உங்களுக்கு தெரியும் xi மைனஸ் எக்ஸ் பார் வர்க்கம். இந்த xi என்ற ஈட்டு fi தடவை இருக்கு. அப்போ கூட்டேக்கு fi தடவை கூட்டணுமெண்டா fi பெருக்கி விட்டா சரி. ஈட்டுக்களின் எண்ணிக்கை சிக்மா fi. இதுதான் நியம விலகல். சரி, அப்படி ஒரு மீடுரன் பரம்பலின் நியம விலகல். இதுக்கு ஒரு உதாரணம் தந்திருக்கு. புள்ளிகள் 2 5 6 7 8 9. சரிதான், மீடுரன் தந்திருக்கு. இந்த பரம்பலின் நியம விலகலை காண்க. இப்போ நியம விலகலுக்கு அப்போ நியம விலகல் காண்றேன்டா இந்த வர்க்க மூலம் போடணும். இப்போ நாங்கள் மாறல் திறனை கண்டுட்டு பிறகு வர்க்க மூலம் எடுத்து விடுவோம். சரி, மாறல் திறனுக்கு என்ன வாய்பாடு? இங்கே பாருங்க, இப்போ 2 வாய்பாடு இருக்குது. ஒன்று இட காணணும். இதுக்கு முதல்ல நாங்கள் இட காணத்தான் வேணும். சரிதான், இந்த வாய்பாடை நாங்கள் எப்படி பண்ணும்? மாறல் திறனண்டா வர்க்க மூலம் வராது.
சிக்மா xi மைனஸ் எக்ஸ் பார் வர்க்கம் கீழ் n. இதில் சின்ன நம்பராக இருக்கிறபடியாக இந்த வாய்பாடு நல்லது. இப்போ நம்பர் பெருசாக இருந்தால் இப்படி தனித்தனியாக கழிக்க கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் மற்ற வாய்பாட்டை பாவிக்கலாம். சரியா? ரைட். எதுக்கும் நாங்கள் முதல்ல இட காணுவோம். இங்கே கவனிங்கோ. அப்போ இது xi, இது fi. இப்போ எனக்கு fi xi என்றது வேணும். ஈர் 3 6, ஐ 3 15, 6 4 24, 6 7 42, எண் 3 24, ஓர் 9 9. எல்லாத்தையும் கூட்டுங்க. 15 17 21 30, 3 மிச்சம் 3 3 4 2 6 4 10 12 120. திருப்பி முறுக்கா கூட்டி பார்ப்போம். 6 4 10 15 17 21 30, 3 மிச்சம் 3 2 5 4 9 10 12 120. அப்போ இடு என்ன? 120. வீட்டுக்களின் எண்ணிக்கை 3 3 6 4 10 16 19 20. 20ஆல் பிரிக்கணும். 6. அப்போ இடு 6. சரிதான்? இட 6. இப்போ நாங்கள் இந்த ஃபார்முலாவை பாவிச்சு இங்கே பாருங்க. முதலாவது புள்ளி 2. சரிதான்? இட இப்போதான் இட கண்ட நாங்கள். இங்கே பாருங்க. முதலாவது புள்ளி 2, இட 6. அப்போ 2ல் இருந்து 6 கழிக்கணும். இந்த வித்தியாசம் 4, அதிண்ட வர்க்கம் அப்படி 3 கிடக்கு. அப்போ 3ஆல் பெருக்கும். சரியா? ரைட். கீழே எழுதுறேன், கவனிச்சுக்கொள்ளும். சரியா? இங்கே பாருங்கோ. மீன்றன் தர வித்தியாசம் 1 2 இடு 6. அப்போ வித்தியாசம் 2க்கும் 6க்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 4. அப்போ 4ன் வர்க்கம். சரி. அடுத்த மீன்றன் 3 ஈட்டு 5 இடு 6. வித்தியாசம் 1, அதிண்ட வர்க்கம். அடுத்த மீன்றன் 4 இடு 6 ஈட்டு 6. ஆகவே 0 வர்க்கம். அடுத்த மீன்றன் 6 ஈட்டு 7 வித்தியாசம் 1. அப்போ 1 வர்க்கம். அடுத்த ஈட்டு 8 இடை 6 வித்தியாசம் 2. சரிதான்? அப்போ மீன்றன் 3 கிடக்கு 2 வர்க்கம். கடைசி ஈட்டு 9 இடு 6. அப்போ வித்தியாசம் 3 3 வர்க்கம். 1 தர 3 வர்க்கம். சரியா? விளாத்தையும் கூட்டி மொத்த எண்ணிக்கை 20ஆல் பிரிக்கணும். சரிதான்? xi மைனஸ் எக்ஸ் பார். xi என்றது 2 5 6 7 8 9. அந்த 2ன்றது 3 தடவை இருக்கிறபடியாக 3ஆல் பெருக்கிறோம். இதை நீங்கள் சுருக்கினீங்களா? சரி. அப்போ இங்கே பாருங்க. 16 3 48 3 அது 0 6
12 9 எல்லாத்தையும் கூட்டி மொத்த எண்ணிக்கை 20ஆல் பிரிக்கும். 48 51 57 59 69 78 கீழ் 20 சரிதான். 2ஆல் விரிச்சிங்களா 3 6 18க்கு 18 3.9. அப்போ இதுதான் மாறல் திறன். இப்போ நியம விலகலண்டா இதுக்கு வர்க்கமூலம். நீங்கள் இந்த தசத்தில் கொடுக்கணும், இது வர்க்கமூலம் கண்டு கொடுக்கணும். சரிதான். இது நீங்கள் மடக்க பாவிச்சு இதுன்ற வர்க்கமூலத்தை நீங்கள் காணணும். சரிதான். சரி மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி மாணவர்.